இயேசுவின் குரல் ஊழியம் வழங்கும் அனுதின மன்னா. நமது ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் அதிசீக்கிரத்தில் வரப்போவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்கள். எப்ராஹிமை குறித்து வேதத்திலிருந்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினமும் எப்ராஹிமை குறித்து நான்காவதாக என்ன சம்பவம் என்பதை குறித்து நாம் பார்க்க வாஞ்சையோடு கூட இருக்கிறோம். வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே தண்டிப்பின் நாளில் பாழாவான் என்று எப்ராஹிமை குறித்து சொல்லப்படுகிறது. ஆம், தண்டிப்பு எதனால் வருகிறது என்று சொன்னால், அருமையானவர்களே, நம்முடைய தவறினாலே, நம்முடைய மீறுதலினாலே, நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே, நம்முடைய புத்தியினத்தினாலே, நம்முடைய சுயத்தினாலே, நம்முடைய சுய பிடிவாதத்தினாலே, வைராக்கியத்தினாலே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே நடந்து தேவனுடைய நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வருவதனாலே பல விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தண்டிக்கப்படுகிறோம். ஆகையினாலே தான் அருமையானவர்களை வேத புஸ்தகத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே அக்கிரமம் செய்தால் நான் தண்டிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், மனுஷனுடைய அக்கிரமங்கள் பூமியில் பெருகி கொண்டே போய்கொண்டிருக்கிறது. ஆம், தெய்வ பயமில்லாமல் இன்றைக்கு மனுஷனுக்கு பயந்து இன்றைக்கு பல விதங்களிலே பாவங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இளம் வாலிபர்கள் எல்லாம் இன்றைக்கு பணத்துக்காக, மதுவுக்காக இன்றைக்கு விபச்சாரமும் கொலைகளும் கொள்ளைகளும் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அருமையானவர்களே, அக்கிரமம் செய்தால் நான் தண்டிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் மறந்து போய் பாவத்திலே, அக்கிரமத்திலே அவர்கள் வழிதப்பி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே தான் சங்கீதம் 39:11 அக்கிரமத்து நிமித்தம் நீர் என்னை தண்டிக்கிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். ஆம், எதனால் தண்டனை தாவீதுக்கு வந்தது என்று சொன்னால், அவனுடைய அக்கிரமத்தினாலே, அவனுடைய மீறுதலினாலே, அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே, தேவ ஆலோசனைக்கு புறம்பாக அவன் நடந்ததினாலே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தண்டனைக்கு தப்பி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவிதமாக வருகிற பொழுது, அவிதமாக செய்கிற பொழுது, அருமையானவர்களே, அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் என்னை தண்டிக்கிறீர் என்று தாவீது தெளிவாய் தன்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து அதை சொல்லுகிறான். ஆகையினாலே தான் மனுஷனுடைய வாழ்க்கையில உணர்வில் இல்லாத இருதயம் இருந்தால் அப்படித்தான். ரோமர் 1:21 உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 21வது வசனத்திலே துஷ்டன் தண்டனைக்கு தப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், அவன் துன்மார்க்கமாய் நடக்கிறான், துன்மார்க்கமாய் சம்பாதிக்கிறான், துன்மார்க்கமாய் கொலை செய்கிறான், துன்மார்க்கமாய் குடித்து வெறித்து ஆடுகிறான், அவன் தண்டனைக்கு ஆளாகாமல் இன்றைக்கு கொழுத்து திரிகிறான் என்று சொல்லி அநேகர் சொல்லுவார்கள். ஆனால் அருமையானவர்களே, நாளொன்று வரும் பொழுது துஷ்டன் தண்டனைக்கு தப்பவே முடியாது. எப்போவுமே கொழுக்க வைத்துதான் ஆண்டவர் அடிப்பார். மிகவும் அவன் அக்கிரமம் பெருக பெருக, அக்கிரமம் பெருகி அருமையானவர்களை அவனுக்கு மிஞ்சி போகும் பொழுது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையான காரியங்களை இழந்து போகும் பொழுதுதான் அருமையானவர்களை தேவன் தண்டிக்கிறார். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே தான் அருமையானவர்களை நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனத்திலே மனமேட்டிமையானவன் தண்டனைக்கு தப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகருக்குள்ளே மனமேட்டிமை, மாம் நான் பெரியவன், நீ பெரியவன், என்னை விட பெரியவன் யார், என்னை விட படித்தவன் யார், என்னை விட வேலையிலே உயர்ந்தவன் யார், என்னை விட பணத்திலே உயர்ந்தவன் யார், என்னுடைய சொத்துக்களிலே ஆஸ்துக்களிலே உயர்ந்தவன் யார் என்றெல்லாம்
பல விதங்களிலே மேட்டிமை கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் மேட்டிமை விரும்பாத தேவன். ஆம், அருமையானவர்களை, சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையை நாம் கற்றுக்கொள்வோமானால் அருமையானவர்களை, தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மேட்டிமையான கண்ணும் அகந்தையான இருதயமும் துன்மார்க்கர் போடும் வெளிச்சமும் பாவம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினாலே தான் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்து புஸ்தகத்தை கண்ணோக்குகிற பொழுது வேதம் மிக அருமையாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22:15 நாம் பார்க்கும் பொழுது, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அவன் தண்டனைக்கு தப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே தான் அருமையானவர்களே, அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. தண்டனையின் பிரம்பு, தண்டனை என்பது ஒரு பிரம்பை போன்றது. அது அடிக்கும் பொழுது வலிக்கும், அது அடிக்கும் பொழுது அருமையானவர்களை வேதனை உண்டாகும். அது அடிக்கும் பொழுது அருமையானவர்களே அநேக விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தில் பலவீனத்தையும் சுகவீனத்தையும் உண்டாக்கும். ஆகையினாலே தான் அருமையான சகோதரனே சகோதரியே, தண்டனையின் பிரம்பு என்பதை நாம் பார்க்கிறோம். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அவன் தண்டனையின் பிரம்பு அவன் அதை அகற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் வேத புஸ்தகத்தை நாம் பார்க்கிற பொழுது பிரசங்கியின் புஸ்தகம் 8:11 துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினால் மனுஷனுடைய இருதயம் பாவம் செய்வதற்கு துணிகரம் கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை உடனே மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்காததினாலே தான் பாவம் செய்வதற்கு மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வாழ்க்கையில் துணிகரம் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உடனே ஒவ்வொரு தவறுக்கும் தண்டனை கொடுத்து விட்டால் உடனே அருமையானவர்களே, தேவன் அருமையானவர்களே மனுஷன் அல்ல. ஆனபடினாலே தான் இவன் இன்றைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான் என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்திருக்கிறார். ஆனால் எதிர்பார்த்தும் நீ திருந்தாவிட்டால் நிச்சயமாகவே நீ தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் உனக்கு அடுத்து இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே தான் மீகா 2:4 உனக்கு அறிவித்த தண்டனையின் நாள் வருகிறது என்று தெளிவாய் சொல்லுகிறார். உனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு தண்டனையின் நாள் நிச்சயமாய் வரப்போகிறது. ஆகையினாலே அதற்கு முன்னதாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே மிக பிரதானமான காரியம் என்னவென்று சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தண்டனை வந்த பொழுது அதை சகிக்க முடியவில்லை. ஆம், அவ்வளவு வேதனைப்படுகிறான், அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறான். தண்டனை வந்துவிட்டால், தேவ தண்டனை வந்துவிட்டால், தேவ கோபாக்கினை வந்துவிட்டால் அருமையானவர்களே அதை சகிக்க முடியாத வேதனை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். ஆகையினாலே தான் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்திலே கீழ்ப்படியாமைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் வரும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால், தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாவிட்டால், தேவ மனிதர்களுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாவிட்டால், வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே அருமையானவர்களே நிச்சயமாக தண்டனை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே தான் இன்றைக்கு நினைக்கலாம், எனக்கு தண்டனை ஒன்றுமில்லை, நான் பாவம் செய்கிறேன், நான் குடிக்கிறேன், வெறிக்கிறேன், விபச்சாரம் செய்கிறேன், அநியாயமாய் சம்பாதிக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே ஆஸ்தி சேர்த்து வைத்திருக்கிறேன் என்றெல்லாம் எண்ணலாம். என்னை போல யாருண்டு என்று, இந்த உலகத்தில் என்னை போல யாருண்டு என்று எண்ணலாம். ஆனால் அருமையான சகோதரனே சகோதரியே, வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாமா? சங்கீதம் 118:18 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்று தாவீது சொல்லுகிறார். தாவீதின் வாழ்க்கையில் அனுபவித்த தண்டனைகள் ஏராளம் உண்டு. அது சொல்ல முடியாத ஒன்று, ஆனபடினாலே சொல்லி மாளாத ஒன்று. ஆனால்
அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அதை உணர்ந்தபடியினாலே, அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்காதபடி என்னை பாதுகாத்ததினாலே நான் மனம் திரும்பினேன். ஆம், மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தமாய் இருக்கிறது. ஆகையினாலே தான் வேத புஸ்தகத்தை கண்ணோக்குகிற பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, எந்த செய்கைக்கும் நீதியான தண்டனை வரும் என்று பார்க்கிறோம். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும், ஒவ்வொரு செயல்களுக்கும், ஒவ்வொரு பேச்சுகளுக்கும், ஒவ்வொரு எண்ணங்களுக்கும், நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலே உள்ளத்துக்குள்ளே உள்ள தவறான காரியங்களுக்கும், தவறான எண்ணங்களுக்கும், தவறான சிந்தனைகளுக்கும் தண்டனை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே தான் எபிரேயர் 2:4 ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் இருப்போமானால் தேவனுடைய தண்டனைக்கு தப்புவது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாய் தப்ப முடியாது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை சிலுவையிலே நமக்காக தேவன் சம்பாதித்தார். பாடுகளை அனுபவித்து, துக்கங்களை அனுபவித்து, அடிகளை பட்டு, காரி உமிழப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, தூஷிக்கப்பட்டு, பரிகசிக்கப்பட்டு, வேதனை அனுபவித்து, கசப்பான காடியை குடித்து, ஆணிகள் அடிக்கப்பட்டு, முள்முடி சூடப்பட்டு, அருமையானவர்களே, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை தேவன் நமக்கு சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆனபடினால் இதை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் இருப்போமானால் நிச்சயமாய் நாம் தண்டனைக்கு தப்பவே முடியாது. ஆகையினாலே தான் வேதம் சொல்லுகிறது மிக அருமையாக. யோபு 36:31 ஜனங்களை தண்டிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் தேவனே என்று சொல்லப்படுகிறது. ஜனங்களை தண்டிக்கிறவரும் அவர்தான், ரட்சிக்கிறவரும் அவர்தான். மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே இந்த நல்ல நாளிலே ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, அருமையானவர்களே, நம்மை தண்டிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆகியபடினால் நாம் மறந்து விடக்கூடாது. தகப்பன் சில வேளைகளில் அரவணைப்பார், பல வேளைகளில் நாம் செய்கிற தவறுகளுக்கு அடிக்கவும் செய்வார். அதே போல நம்முடைய பரம தகப்பனாக இயேசு கிறிஸ்து அருமையானவர்களே அடிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆகையினாலே தான் வேதத்தை நாம் கண்ணோக்குகிற பொழுது யோபு 5:17 நாம் பார்க்கும் பொழுது, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. ஆம், தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனால் வரும் தண்டனையை நாம் உணர்ந்து தேவனண்டை திரும்புவோமானால் நிச்சயமாகவே நாம் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக நிச்சயமாய் மாற முடியும். இந்த எப்ராயிம் அருமையானவர்களை அதை உணராது போனபடியினாலே தான் அவன் பாழானான், வேதனைக்குள்ளானான். அருமையானவர்களே, பலவிதமான அடிகளை அவன் பட்டான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில உணர்ந்து தேவனண்டை திரும்பி இருந்திருந்தானால் நிச்சயமாகவே அவன் பாக்கியவானாய் இருப்பான். இந்த நல்ல நாளிலே தேவன் உங்களை நிச்சயமாகவே பாக்கியவானாய் மாற்ற விரும்புகிறார். அந்த பாக்கியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாங்கள் பார்க்கிறோம். தண்டிப்பின் நாளிலே நாங்கள் பாழாகாதபடிக்கு, தண்டிப்பின் நாளிலே நாங்கள் சிற்றைகளின் மேல் சிற்றைகளை நாங்கள் அடைந்து வேதனை அடையாதபடிக்கு, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய அகம்பாவங்களும் ஆணவங்களும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கி விடாதபடிக்கு, நிச்சயமாகவே நாங்கள் பாழாகாதபடி தேவன் தண்டனை கொடுக்கும் பொழுது அதை உணர்ந்து, இன்ன காரியத்தினாலே, இன்ன தவறினாலே என் வாழ்க்கையிலே இது சம்பவித்தது என்று உணர்ந்து தேவனண்டை திரும்புவனால் நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார், பாக்கியவனாய் மாற்றுகிறவராயிருக்கிறார். ஆமேன். இயேசுவின் குரல் ஊழியத்தின் அனுதின மன்னாவை தினமும் கேட்டு பயனடைய சப்ஸ்கிரைப் பண்ணவும். நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணவும். ஜெப உதவிக்கு பிரதர் எஸ். ஜெபஸ்டின், ஜீசஸ் வாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 376 பாரதியார் ரோட், காரைக்கால், பாண்டிச்சேரி ஸ்டேட், இந்தியா. பின்கோட் 609602. மொபைல் நம்பர் 9443875298. God bless you.